Dash is digit, the schedule busy. My head in a hoodie, my shorty a goodie. My cousins are crazy, my cousins like boogie. Life is amazing, it is what it should be. Been here for 10, but I feel like a rookie. I tell her look up, cause it's snowing in Tootsie. Booked for 3 years, man, you can't even book me. It's me and Lil Baby, the shit going crazy. Weezy produced it, and Weezy had made me. And she held it down, so she got a Mercedes. Young Money Records, the army. வணக்கம் மீடியா ஜங்ஷன் மக்களே. இன்னைக்கு நம்ம எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம மேட்டுப்பாளையமே தலைக்கோட்டை அப்படின்னு சொல்லி பெருமிதம் கொண்ட அளவுக்கு அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க. நம்ம விடாமுயற்சியோடைய ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அதை பார்க்க வந்திருக்கிறேன். தலையோட தீவிர ஃபேன்ஸோட தான் இருக்காங்க. எல்லாம் ஒரு ஹாய் சொல்லுங்க தலைக்கு. ஓகே, பத்மபூஷன் விருது வாழ்த்துக்கள் தல. அல்ல இப்ப ரேஸ்ல எல்லாம் ஜெயிச்சிருக்காரு இல்லையா? இதுக்கு முன்னாடி வந்து யாருமே அந்த மாதிரி சாதனை பண்ணல. நம்மளுடைய இந்தியாக்காகவே சொல்லிடுவோம். அதை நினைச்சு எப்படி இருக்கு? ஆனா அதுல ரொம்ப பெருமையா இருக்கு. இன்னொன்னு நம்ம தமிழ்நாட்டுக்கு இல்லைங்க, இந்தியாவுக்கு ரொம்ப பெருமை சேர்த்துமா இருக்குங்க. அதுதான் எங்களோட தலை. அது இன்னொன்னு சொல்லியிருந்தாரு ஒரு இன்டர்வியூல, அஜித் வாழ்க்கை விஜய் வாழ்க்கை, நீங்க எப்ப வாழ போறீங்கன்னு கேட்டிருக்காரு. அது உண்மைதான். என்ன தெரியுங்களா அவர் சொல்ற கான்செப்ட் என்ன தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் குடும்பத்தை பாருங்க, ரெண்டாவது என் படத்தை பாருங்க, நீங்களும் நல்லா இருக்கணும் நாங்களும் நல்லா இருக்கணும் எங்க தலை சொல்லி இருக்காருங்க. அப்படி இருந்தாலும் எங்கனால நம்ப முடியல. தலைவர எந்த படத்துல இருந்து தீவிர ரசிகர்? ஆனா காதல் கோட்டை இருந்து உசுருனா ஃபர்ஸ்ட் பார்த்தே ஆகும்னா காதல் கோட்டை படத்துல இருந்துங்கண்ணா. அப்ப தலையோட மறக்க முடியாத ஒரு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோல எந்த படமா சொல்லுங்க? அது எல்லா படமும் ஃபர்ஸ்ட் ஷோ மறக்க முடியாத படம். ஒரு குழந்தை பிறக்கிறப்ப எவ்வளவு சந்தோஷமா இருப்போமோ அதே மாதிரி தலை ஸ்கிரீன்ல பாக்குறப்ப அவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா இப்போ என்னன்னா, இப்ப நம்ம எல்லாருமே தலை ஃபேன். டிவி கேக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? நான் எங்க தலைவர் என்ன சொல்றாரோ அதுதான் நான் கேட்பேங்க. சொல்லிட்டாரு அவங்க வேலையை அவங்க பாருங்க. இல்ல நாங்க வந்து எங்கனால நாங்க என்ன பண்றோம் இருக்குமா? இல்ல தலைவர் என்ன சொல்றாரு தன்வழி அப்படி அந்த மாதிரி தானே. ஓகே, ஆனா கிட்டத்தட்ட மங்காத்தால காம்போ இருந்துச்சு. த்ரிஷா, அர்ஜுன் இதெல்லாம் மங்காத்தா பிளாக் பஸ்டர். அதை விட பிளாக் பஸ்டர்னா இது விடாமுயற்சி வந்து நல்லா கேட்டுங்கன்னா 500 கோடிக்கு மேல வசூல் பண்ணி ரெக்கார்ட் பிரேக் பண்ண தமிழ்நாட்டுல மட்டும்னா. அப்பா 500 கோடி ரெக்கார்ட் பிரேக் பண்ணுனா, ரெக்கார்ட் பிரேக் பண்ணுங்கண்ணா. சரித்திர சாதனை படைக்கும் விடாமுயற்சி. கோடி போயிருச்சு இந்த படம். நம்ம இப்ப ரீசர் புஷ்பா 2. ஆனா அது ஆல் இந்தியா நான் சொல்றேன் தமிழ்நாட்டுல சொல்றாங்கண்ணா. தமிழ்நாட்டுலயே 500 கோடி ரெக்கார்ட் பிரேக் பண்ணுங்கண்ணா. ஓகே, தலைக்கு இந்த நிமிஷத்துல ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தலை உங்களுக்கு பத்மபூஷன் விருது எங்க மேட்டுப்பாளையம் ரசிகர் மன்ற சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கொள்ள சார். ஒரு பாட்டு எதை பாட முடியுமா? தலை நடிச்ச படத்துல எல்லாம் சேர்ந்து பயங்கரமா கெத்தா ஒரு பாட்டு ஏதாவது ஒண்ணு பாடிடலாம்னா? பாடிடலாமா? அலுமா டோலுமா ஐசலக்கிடி மாலுமா தேஜி கலிஜினு பாக்கி விட்ட மாலுமா அடிக்கடி படிக்கல கொத்து பழக்கலே தடுக்கின்னு பழகினு. உங்களுக்கு பாக்குறதுக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்க தலை. உங்களுக்கு பாக்குறதுக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்க. உங்க மூஞ்சி பாக்கணும், உங்க மூஞ்சி பாக்கணும், உங்க மூஞ்சி பாக்கணும் தலை. இன்னும் 1 மணி நேரம் இருக்குதுல தியேட்டரே அதுல போகுதுங்க. ஆனா இப்ப 2 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் படம் எல்லாம் ரிலீஸ் பண்றாரு. இதை நினைச்சு ஏதாவது ஃபீலிங்கா இருக்கா? இல்ல இப்படி ஆனா ஃபீலிங் இல்லண்ணா. எங்க தலையை நாங்க டெய்லி வீட்லயே போட்டால் பாத்துட்டே இருக்கு. எங்களுக்கு அந்த சந்தோஷம் போதுண்ணா. ஸ்கிரீன்ல வர்றது இல்லைங்க, அது போதுண்ணா எங்களுக்கு. இதுக்கப்புறம் 2 படம் வந்து கமிட் ஆயிருக்காரு. ஏப்ரல் இது விட ஏப்ரல் 10 தமிழ்நாடு பயங்கரமா இருக்குங்கண்ணா. இந்த படத்தை விட ஏப்ரல் 10 குட் பை ஆக்லி பயங்கரமா மேட்டுப்பாளையம் செலிப்ரேஷன் பயங்கரமா இருக்குங்க. அது போஸ்ட் பார்க்கும்போது நிறைய விவாதத்துக்கு உள்ளாச்சு. அவர் காட்டுற அந்த சிம்பிள் எல்லாமே அதை நினைச்சு நீங்க என்ன? ஆனா அதெல்லாம் எங்க தலையெல்லாம் பார்த்தா எந்த இதுமே பக்கத்துலயே வராதுங்கண்ணா. எங்க தலை பேரு சொன்னாலும் எந்த இதுமே பக்கத்துல வராதுங்க. சூப்பர்ண்ணா, சூப்பர். தலை வெறியர்கள். தலை வெறி இல்லைங்க, தலையோட ரத்தங்கள். தலை மட்டும்தான், வேற யாருமே இல்ல. தாலுகா தலைவர் சார், நீங்க சொல்லுங்க. அஜித் சாருக்கு ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ அவர் பார்த்தாருன்னா சந்தோஷப்படுவார். அவர் 100 ஆண்டு நல்லா வாழ்ந்தா போதுங்க. அதை பார்த்து நாங்க ரசிச்சுட்டு இருந்தா போதும். ஓகே, அதாவது நம்ம அஜித் நல்ல மனிதர். அது என்ன உண்மைதான். இப்போ அஜித் சாருடைய பேரை வச்சு நிறைய நலத்திட்டங்கள் இதெல்லாமே செஞ்சுட்டு நல்லா கேள்வி என்னென்ன பண்ணிருக்காங்க. பண்றது வெளியே சொல்ல மாட்டாங்கண்ணா. நாங்க வந்து பண்றது வெளியே சொல்றது இல்லைங்க. எங்க தலை மாதிரி பண்றது வெளியே சொல்லாமதான் பண்ணிட்டு இருக்குங்க. அதை வந்து விளம்பரப்படுறதுக்கு ஆசைப்படலைங்க. இடது கை கொடுக்கறது வலது கை அந்த மாதிரி தான் தலை மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேண்ணா, ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க எல்லாத்தையும் பார்த்தது. கடைசி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா மக்களுக்கு? மக்களே, விடாமுயற்சி எல்லா தியேட்டர்ல வந்து படம் பாருங்க.
பயங்கரமான படம், வந்து பாருங்க தியேட்டர்ல. ஆனா இப்போ ஒருத்தர்கிட்ட கேட்டேன், ஒரு இந்திக்காரர்கிட்ட, இந்த படம் பார்க்க பாருங்க, இல்ல 2 வாரத்துல மொபைல்லே வந்துரும், நான் மொபைல்லே பாத்துக்கிறேன். மொபைல பாக்குறவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், என்னதான் வந்து நெட்ல கிட்ல படம் பார்த்தாலும் ஸ்கிரீன்ல வந்து பார்த்தாதான் அந்த ஒரு சந்தோஷம் இருக்கு. மறக்காம எல்லாம் ஸ்கிரீன்ல வந்து படத்தை பாருங்க. ஆஹா சூப்பர். ஆனா அஜித் சார் சொன்ன விஷயங்களையும் இந்த பிளக்ஸ் இதெல்லாம் வைக்காதீங்க, எனக்கெல்லாம் இதெல்லாம் பண்ணாதீங்க, தலையெல்லாம் கூப்பிடாதீங்க, அது மீறி வச்சிருக்காங்க. எங்களோட சந்தோஷத்துக்காக தானே வச்சிருக்காரு. தலை சொல்லியிருக்காரு, ஆனா அவர் வழியா நடந்துட்டு இருக்குங்க. இருந்தாலும் எங்க தியேட்டர்ல எங்க தலை போட்டா இல்லாம யாரும் பார்க்காம வரக்கூடாதுன்னு சொல்லி தான் வச்சிருக்குங்க. ஆஹா சூப்பர். ஏன்னா இல்ல அவரு சொல்ற வார்த்தையை நாங்க கடைபிடிப்போங்க. அதனால தலைன்னு கூப்பிட வேணான்றது நீங்க வார்த்தைக்கு வார்த்தைக்கு அது வந்துருச்சுங்க. மறக்க முடிய மாட்டேங்குது, மறக்க முடியும். அந்த மாதிரி பிறந்தெல்லாம் வந்துருச்சு, அது மறக்க முடியலைங்க. இனிமேல் கண்ட ஏகேவோட மிகப்பெரிய வெற்றியை வாழ்த்துக்கிறோம். சரி சார், எதை பத்தி கேக்குறீங்களா? அவர் வந்து 10% விருது வாங்கியிருக்காருங்க. 10% விருது வாங்கியிருக்க அவர் தகுதியாளன்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. கண்டிப்பா அவரை தவிர மத்த யாருனாலும் முடியாது. ஆனா இப்போ அவர் வந்து பைக் ரேசிங், கார் ரேசிங், குக்கிங், கண்டிப்பா துப்பாக்கி சுடுதல எல்லாமே பண்ணிருக்காரு. அவரை தவிர யாருனாலும் இது பாதி பேர் வெளியே இந்திய சினிமா யாருமே கிடையாதுங்க. நம்ம வந்து இல்ல சார், இப்ப என்னன்னா இவருக்கு இந்த பத்மபூஷன் விருது கொடுத்ததுலயும் ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது உண்மையா பையன் நமக்கு தெரியாதுங்க. ஆனா இவருக்கு கொடுத்ததுல இது வாழ்நாள் சாதனை விருது தான் கொடுக்கணும். வாழ்நாள் சாதனை விருது தான் கொடுக்கணும். ஓகே, ரொம்ப மகிழ்ச்சினா இத பத்தி பேசிட்டே போலாம். படம் பார்த்துட்டு வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. படம் வந்து ரிவ்யூ வந்துருச்சுங்க. படம் வந்து கன்ஃபார்மா வந்து பயங்கரமா ரிவ்யூ வந்து சொல்லிருக்காங்க. சென்டிமெண்ட் சீன் எல்லாமே வந்து பக்காவா சொல்லிருக்காங்க. ஃபைட் ஆக்ஷன் நல்லா இருக்குதாமா, ரேசிங் இருக்குதாமா, சென்டிமெண்ட் ஃபீல் சொல்லிருக்காங்க. எங்களுக்கு என்ன ஒரு துக்க செய்தின்னா, எங்களுக்கு வந்து 6 மணி ஷோ எங்க ஓட்டல, நமக்கு வந்து ரசிகர் ஷோ வந்து கிடைக்கல. ரொம்ப ஃபீலான ஒரு நற்செய்தி. 11 ஷோ கொடுக்கல. அது ஒரு அது நம்ம மேலதான் பேசணும். எப்படி நம்ம ஹெட் ஆபீஸ் மாவட்டத்துல சொல்லியிருந்த தலைவர், அது என்ன பிக்சர் ரெட் ஜெயண்ட் தான் பேசணுங்க. நமக்கு ஒரு என்னைக்குமே 5 மணிக்கு 4 மணிக்கு படம் பார்ப்போம். இந்த ஒரு சுக்கத்தை கொடுக்கறது வந்து 11 மணிக்கு ஷோ கொடுத்துருக்கலாங்க. 9 மணிக்கு ஷோ கொடுக்கலீங்க. அது கொடுத்துருந்தா ஹாப்பியா இருந்திருக்குங்க. அது கொடுக்காதனால எங்களுக்கு துக்கம் தாங்க. வேலைக்கு போற மக்கள் எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணி, தொழிலாளர் எல்லாம் வேலைக்கு போறவங்க அது 9 மணிக்கு கொடுத்திருந்தா கூட எல்லாம் சந்தோஷமா படம் பார்த்திருப்பாங்க. இப்ப இந்த 9 மணிக்கு போடாதனால எங்களுக்கு கஷ்டம் தாங்க. இப்ப ரெட் ஜெயண்ட் கிட்ட கேட்கணும்ன்றீங்களா? அப்ப அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்குன்னு சொல்றீங்களா? ஷோ எடுத்தவங்க எங்க 9 மணி ஷோ ரசிகருக்கு அனுசரிச்சு கொடுத்து பண்ணுங்கன்னா பண்ணிருக்கலாம். வேற நிறைய பேர் மன வளர்ச்சி, வேலைக்கு போறவங்களே நிறைய பேர் போகாம ரொம்ப சங்கடத்துக்கு ஆளாயிட்டாங்க. 11 மணிக்கு படம் பாக்குறதுக்கு நாங்க எங்க மட்டும் நாங்க 9 மணிக்கு போடுறாங்க. இங்க மேட்டுப்பாளையம் 9 மணிக்கு படம் இல்லைங்க. எதனால வரலீங்க? வெயிட் பண்றேங்க சார். ஓகே, ரொம்ப இதாயிடுச்சு. நம்ம மேட்டுப்பாளையத்துல மட்டும்தான், மேட்டுப்பாளையத்துல மட்டும் 11 வேலைக்கு ஷோங்க. மீதி எல்லா ஊர்லயும் 9 மணிக்கு ஷோ ஓடிட்டு இருக்கு. இது முன்னாடியே கேட்டுருக்கலாமே, வாய்ஸ் ரைஸ் பண்ணி. அதெல்லாம் ரெஸ்பான்சிபிள் இல்ல. அது நம்ம பேசி பிரயோஜனம் இல்லைங்க. என்னவோ நாங்க 11 மணிக்கு படம் பார்த்துட்டு வந்து நல்ல செய்தி கொடுப்போம். 1 மணிக்கு போட்டாலும் இருந்து பார்த்துட்டு தான் போவோம். அது வந்து எங்க தலைக்கு வேண்டி. ஆஹா சூப்பர். 6 வருஷம் கழிச்சு வந்தாலும் 6 வருஷம் வந்தாலும் தலைதான். ஏகே அஜித் குமாரோட மூவி நாங்க என்னைக்கு மிஸ் பண்ண மாட்டோம். ஒரு ரசிகரா நாங்க பாப்போம் என்னைக்குமே. அவ்வளவுதான். சூப்பர். ஆனா அந்த பொது இடத்துல கடவுளே அஜித் அதெல்லாம் சொல்றாங்களா? அந்த அளவுக்கு வேண்டாம். நம்ம அதெல்லாம் சொல்றோம். அதெல்லாம் வந்துங்க ஒரு உச்சரிப்புங்க. வாயில வந்துச்சுன்னா அதை நிறுத்த முடியாதுங்க. தலை என்ன எப்படி சொல்லி நிறுத்த முடியலையோ அதே மாதிரி கடவுளே அஜித்ங்கிறது நிறுத்த முடியாதுங்க. இப்ப நீங்க சொல்லணும்னு ஆசைப்பட்டாலும் சொல்லலாம். சொல்லுங்க. அஜித் ஆனா ரொம்ப மகிழ்ச்சினா சொல்றேங்க. இவர் அடிக்கிறதுக்கு யாராலும் முடியாது. கண்டிப்பா முடியாது. எல்லாமே ஓகே. ஆனா நீங்க படம் பாட்டு வெளியே வந்து இதே மாதிரி நல்லா இருக்கா இல்லையன்றது பாசிட்டிவ் உங்களுக்காக வெயிட் பண்றோம். வந்துட்டாரு. தலை இருக்கா? என் தலை வந்துட்டாரு. கண்டிப்பா. உண்மையாலே சத்தியமாக அவர் தலை நிப்பாரு. கண்டிப்பா நிப்பாருண்ணே. நானும் தலை ரசிக்கிறது தானே. இதுல இருக்கு. நான் எல்லாருமே எனக்கு பிடிக்கும். வேற ஏதாவது சொல்லுமா கேமரால? அஜித் சாருக்கு. அஜித் குமார் இல்ல, கில்லாடி அவரு. நீ என்ன தள்ளாடி சொல்ற? கில்லாடி. ஆனா இப்ப ரேஸ்ல ஜெயிச்சிருக்காரு. அங்க கில்லாடி அவரு.
கில்லாடி அஜித் குமார் கில்லாடி டான்சர் தான் பக்கா ஆடுவாரு ஆக்ஷன் மக்கன் கமலாசனுக்கு அப்புறம் அவர்தான் ஓகேண்ணே ஓகே யாருக்கு அப்புறம் கமலாசனுக்கு அப்புறம் அவர்தான் கமல் சாருக்கு அடுத்து அஜித் சார் தான் ஓகே கில்லாடி ஓகே நீங்க ஏதாவது சொல்லலாம் என்னைக்கு ஓபன் மாசிங்கன்னா அது அஜித் குமார் தான் மாஸ் ஓபனிங் அஜித் குமார் தான் ஆஹா அவரோட எந்த படத்தோட மாஸ் ஓப்பனிங் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு நமக்கு மங்காத்தா அந்த படம் மறுபடியும் பார்ட் எடுத்தா நீங்க சப்போர்ட் பண்ணீங்களா கண்டிப்பா வாங்க வெங்கட் பிரபுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா மறுபடியும் அவர் பாட்டு எடுக்கிறேன்னு இருக்காரு அஜித் குமார் தான் கையில தான் இருக்குது அவர் ஓகே சொன்னா அவர் எடுத்துருவாரு ஓகே சொன்னா அது பாக்குறதுக்கு நாங்க எல்லாம் வெயிட் பண்றோம் ரொம்ப மகிழ்ச்சி எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் படமும் வெற்றி அடைய வாழ்த்துக்கள் தான் சூப்பர் தேங்க்யூ ஆனா மீடியா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுங்க மீடியா ஜங்ஷன் ஓகே ரெடி ஆஹா அண்ணா அஜித் சார் வந்து பாத்தீங்கன்னா புதிய அதாவது வந்து ஸ்போர்ட்ஸ்ல ஆகட்டும் கேமராவில் ஆகட்டும் அப்புறம் ஷூட்டிங்ல ஆகட்டும் எல்லாமே டைமுக்கு கரெக்டா எல்லா விஷயங்களுமே வந்து கரெக்டா இது பண்ணிட்டு இருக்காருங்க அரசியல் வந்து போகாம எல்லாருக்குமே வந்துட்டு அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க வந்து பாருங்க என்னோட படத்தை உங்களுக்கு டைம் இருந்தா வந்து பாருங்கன்னு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷனை வந்துட்டு எங்கேயுமே வந்து பார்க்க முடியாதுங்க அந்த நல்ல மனுஷனை நாங்க எப்பவுமே வந்து வரவேற்று கண்டிப்பா பாக்குறோங்க ஆஹா சூப்பர் அஜித் வாழ்க்கை விஜய் வாழ்க்கைன்னு சொன்னாங்க இல்லையா ஒருத்தருட்டு கேட்டேன் அவர் என்ன சொன்னாரு அஜித் வாழ்க்கை விஜய் வாழ்க்கை நீங்க எப்ப வாழ போறீங்கன்னு கேட்டேன் எங்க தலை வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு சூப்பர்ண்ணே இந்த ரியாக்ஷன் நான் சத்தியமா எதிர்பார்க்கல எப்படி ஃபீல் பண்றீங்க நாங்க தீவிர தளபதி ரசிகன் தான் இப்ப அஜித்காக நாங்க வந்திருக்கோம் பார்க்க இப்பதான் போறோம் படம் நல்லா இருக்குன்னு நான் நம்புறேன் சரிங்களா தளபதி சார்பா நான் அஜித்காக நான் வாழ்த்து சொல்லி வெற்றி பெற நான் வாழ்த்துக்கிறோம் இருந்தாலும் 500 கோடி விஜய் 600 கோடி மேல தாண்டணும்னு ஆசைப்படுறேன் சரிங்களா இப்ப அஜித் வாழ்க்கை விஜய் வாழ்க்கை நீங்க எப்ப வாழ போறீங்கன்னு கேட்டிருக்காரு அதுக்கு என்ன சொல்ல போறீங்க அதுக்கு விஜய் அதுவும் உண்மைதான் அவர் சொல்ல நல்லதான் வார்த்தை தான் சொல்லியிருக்காரு தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பா வரணும் அஜித் எல்லாருக்கும் சார்பாக நான் பேசுறேன் இடையில ஒரு பையன் ஒண்ணு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ எஸ் வணக்கம் எல்லாருமே வந்து பெரிய தலைகளை பார்த்தோம் பெரிய தலையோட ரசிகர் பார்த்தோம் குட்டி தலை ஃபேன் அப்படின்னு சொல்லலாம் தலையோட குட்டி ஃபேன் சோ உங்க பேரு ஆதவன் நீங்க தமிழரசன் எத்தனை படிக்கிறீங்க 4வது நீங்க 8வது எப்ப இருந்து அஜித் சார் ரொம்ப பிடிக்கும் எப்ப இருந்தா சின்ன வயசுல இருந்து எனக்கு பிடிக்கும் இப்ப எவ்வளவு வயசு 28 வயசு இருக்குமா 28 வயசு ஆமா அண்ணா ஓகே எந்த படம் அஜித் சாரோட படம் எது ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்ல முடியாது எல்லா படமும் எனக்கு பிடிக்கும் ஆஹா சூப்பர் அத உங்க டாடி மம்மி அவங்கள அஜித் சார் ஃபேனா ஆமா அதனால அப்படியே கண்டினியூ ஆயிட்டீங்க ஓகே நீங்க உங்களுக்கு என்ன படம் ரொம்ப பிடிக்கும் மங்காத்தா அப்ப எத்தனை டைம் பாத்தீங்க இந்த படத்தை ஒரு டைம் இன்னைக்கு ஸ்கூல் இருக்கா உங்களுக்கு ஆமா ஏன் லீவ் போட்டு வந்துட்டீங்க எங்க தலை பார்க்க தீரணும் உங்க தலையை பாக்குறதுக்காக லீவ் போட்டு வந்திருக்கீங்க ஆனா அஜித் சார் தான் சொல்றாரு ஃபர்ஸ்ட் லைஃப் பாருங்க அதுக்கப்புறம் தான் படம் எல்லாமே அப்படின்னு நம்ம இப்படி பண்ணலாமா அப்படியே இல்லைங்க ஆனா ஒரு டைம் தானே ஏதோ ஒரு டைம் தானே படம் ரிலீஸ் ஆகுது அதனாலதான் பார்க்க வரோம் அதாவது எங்க அஜித் சாரோட படமே எங்களுக்கு திருவிழா மாதிரி தான் இன்னைக்கு ஒரு டைம் தானே சார் வருது ஒரு டைம் நான் லீவ் போட்டுக்கிறேன் அப்படிங்கிறப்பல சரி அஜித் சாரோட பாட்டு ஏதாவது பிடிக்குமா அதை இருந்தா பாடுங்க பாடுங்க கலகலப்பா ஓகே 5 ஸ்டார் விளம்பரத்துல வர மாதிரி நீ பாடு நான் பாடுன்னு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் சொல்லு ஏதாவது ஒரு பாட்டு பிடிச்ச பாட்டு மனசுல போடாத துணி விரிக்கே சுத்தி போட்டு சந்தோஷம் தான் கொட்டி கிடக்கு அந்த கலக்கு கரல கனா தைக்கும் தெரிச்சு ஓடு ஃபிகரு இந்தாம பேசாம எல்லா நாலு ஃபிகரு சில்லா 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 இது எல்லா நாள சில்லா 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 இது எல்லா நாளும் சில்லா ஓகே எஸ் அதாவது நீங்களும் அஜித் சார் மாதிரி ரேஸ்ல போய் சாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா என்ன ரேஸ் ஒருத்தர் வந்துரு தலைவர் வந்துட்டாரு பாருங்க கார் ரேஸா பைக் ரேஸா கார் ரேஸ்ல நீங்களும் சாதிக்கணும் அஜித் சார் மாதிரி நீங்க பைக் ரேஸ்ல ஓகே சார் ரெண்டு பேருக்கு இன்ஸ்பயர் ஆகக்கூடிய தலை சாருக்கு நன்றிகள் தெரிவிச்சுட்டு சார் நம்ம வந்து விடாமுயற்சி படம் பார்க்க போயிடும் ஓகே தேங்க்யூ பாய் அஜித் சாரோடைய தீவிர ஃபேன் தான் இருக்கு நீங்க சொல்லுங்க தலையோட எந்த படத்துல இருந்து ஃபேன் நாங்க வந்து ஒரு 5 வருஷமா ஃபேனா இருக்கோம் ஓகே துணிவு அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி வந்த எல்லா படத்துல இருந்தே ஃபேனா இருக்கும் ஓகே இதுக்கப்புறம் தலை சொல்லியிருக்காரு இப்ப கார் ரேஸ் எல்லாம் போயிட்டு வந்துட்டாரு பத்மபூஷன் விருது வாங்கிட்டாரு ஓகே இதுக்கப்புறம் தலை வந்து மேலும் மேலும் வளரணும் என்ன ஒரு வார்த்தை சொன்னாருன்னா வந்து அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னு சொன்னாரு நீங்க எப்போ வாழ போறீங்க எங்களை கேட்டாரு இதுக்கப்புறம் நாங்க வாழ்வோம் சூப்பர் தலைவா நல்லா பேசிட்டீங்க மனப்பாடம் பண்ணி வச்சதை கரெக்டா பேசிட்டேன்னு நினைக்கிறேன் அண்ட் வந்து நீங்க தலையோடைய படத்திலே பிடிச்ச படம் இந்த படம் பிளாக் பஸ்டர் இதே மாதிரி ஒரு படம் வேணும்பா அப்படின்னா படம் சொல்லுவீங்க படம்னா எனக்கு பிடிச்ச படம் வந்து சிட்டிசன் வேற லெவலா இருப்பாரு தலை சிட்டிசன் சாருங்க நான் தான் டங் ஸ்லிப் ஆயிடுச்சு அண்ணா நீங்க எந்த ஊர்ல வந்திருக்கீங்க நாங்க குன்னூர்ல வந்திருக்கோம் என்னைக்குமே
ஊட்டி குன்னூர். ஓகே. என்னைக்குமே தலை படத்துக்கு ஃபர்ஸ்டா நாங்க இருப்போம். ஃபர்ஸ்ட் டே வந்துருவோம். ஏதோ இந்த டைம் வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ஏன்னா இந்த புஷ்பா படத்துல இருந்து கொஞ்சம் இதாயிருச்சு. அதனால இன்னைக்கு கொஞ்சம் லேட். ஏன்னா 4:30 மணி சொல்ல நாங்க ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். என்னன்னா மேட்டுப்பாளையம் மக்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து நாங்க குன்னூர்ல இருந்து வரோம்ல, எங்களுக்காக டிக்கெட்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் பெரிய விஷயம். காசு கொடுக்காமலே என்ன தல காசு கொடுக்காம எப்படி? காசுலாம் கொடுப்பாங்க, காசு கொடுத்தா வாங்குறது. கண்டிப்பா சீட் கிடைக்கணும்ல. கண்டிப்பா கிடைக்கும். அதனால வந்து என்னைக்குமே வந்து ஊட்டில இருந்து வரும்போது பஸ்ல சீட் கிடைச்சானா ரொம்ப கூட்டமா இருக்கு. அது கிடைக்குதோ இல்லையோ எப்படியோ வித் அவுட்டாவது அடிச்சு வந்துருவோம். நாங்க எதுல வேணாலும் வித் அவுட் அடிச்சு வந்துருவோம். தலை படத்துக்கு போது எப்படினாலும் வந்துருவோம். இன்னொரு ஊட்டில எல்லாம் வந்து தியேட்டர் இல்ல எனக்கு. அதான் ஒரு ஃபீலிங். எந்த தியேட்டருமே இல்ல, கிடையாது எனக்கு. அது ஒரு ஃபீலிங்கா இருக்கு. நாங்க அங்க இருந்து இங்க வர வேண்டியதா இருக்கு. அது ஒரே ஒரு ஃபீலிங் தான். அது ஏதோ கோரிக்கை வைக்கிறதுனா வைங்க, அங்க ஏசி தியேட்டரா வரணும் ஊட்டில அப்படின்னு. கண்டிப்பா ஏசி தியேட்டர். அது ஊட்டியே ஏசி தானே. அது தியேட்டர் மட்டும் இருந்தா போதும். தியேட்டர் மட்டும் வந்தா போதும். ஏசி எல்லாம் நாங்களே கொண்டு வந்துருவோம். அப்புறம் சூப்பர். வாழ்த்துக்கள் கடைசியா தலைக்கு என்ன என்ன விடாமுயற்சி வெற்றி பெற வாழ்த்துக்கள். அதான் பேர்லயே போட்டிருக்கேன், விடாமுயற்சி விஸ்வபூர்வ வெற்றி. கண்டிப்பா. அப்புறம் என்ன? ஓகே சூப்பரா. தேங்க்யூ. தலைக்கு 3 ஸ்டார் சொல்லலாமா? சொல்லுங்கண்ணா. அந்த காலத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா எம்ஜிஆர். 1990 80ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினி. 2000ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அஜித் குமார். எம்ஜிஆர், ரஜினி, அஜித். இடையில ஒருத்தர் இருக்கிறாரு. அது அப்புறம் பேசிக்கலாம். இது கூட்டி கழிச்சு பாருங்க, 2 ஒண்ணு வரும். சென்ட்ரல்ல ஜி வரும் பாருங்க. எம்ஜி, ராஜி, ஆஜி. யாரு? எம்ஜி, ராஜி, ஆஜி. இதுக்கப்புறம் அப்புறம் அஜித் குமார். அதுக்கப்புறம் இனி வரவேண்டிக்கு ஒண்ணு சொல்றேன். ஊட்டி நகரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரே ஒருத்தர் மட்டும் தான் ரசிகர் மட்டும் தான் ஓபன் பண்ணாரு. அவரு விஜய்ன்னு சொல்லிட்டு விஜய். ஓகே. அவர் வந்து காந்தல்ல இருந்து ஓபன் பண்ணாரு. அவர் இப்ப இறந்து ஒரு 3 வருஷம் ஆச்சு. அவரோட தம்பி வந்து சின்ன காந்தல் இருக்காரு. அவருதான் இப்ப வந்து தலைவர். இப்ப வந்து கணபதி தியேட்டர்ல வந்து செமையா கொண்டாடுறாங்க இந்த படத்தை. இந்த கணபதி தியேட்டர் ஊட்டி தியேட்டர்ல நீங்க தியேட்டர் இருக்கு, ஊட்டியில இருக்கு. ஆனா தலை படம் வேக வரும்போது 28 கிலோ கேக் வெட்டி 2800 பேத்துக்கு வந்து சாப்பாடு போட்டாங்க. அப்பா 2800 பேத்துக்கு வந்து சாப்பாடு போட்டாங்க. அது வந்து நாங்க கணக்கு பார்க்கல. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா நாங்கெல்லாம் வந்து தலை ரசிகர் மட்டும்தான். ஆனா பெரிய விஷயம், அடுத்தவர் கூட பசியாருன்னு சொல்லி உணவு போடுறதுங்கிறது பெரிய விஷயம். அதை பண்ண தலை ரசிகர்களுக்கு எங்களோட மீடியா ஜங்ஷன் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ச்சி பண்ணி இந்த டைம் யாருக்கா சாப்பாடு போட்டீங்களா? இந்த டைம் போட்டாச்சு. தலை யாருக்கு? இங்க இல்ல தலை, ஊர்லயா? சரி, இங்கேயும் ஒருத்தர் இருக்கா, அவனுக்கும் பார்த்து பிரியாணி. சரி போட்டுருவோம். நீ பயங்கர சுட்டி இங்க வாங்க. அப்படியா? என்ன படத்துல இருந்து? நமக்கு ஆசை படம். ஓகே. பெரிய படம். நம்ம அதுலதான் இவெல்லாம் சின்ன பசங்க பாஸ். நம்மளாம் வந்து ஆசை படம். ஆனா இங்க வாங்க, எல்லாம் பக்கத்துல வந்து இங்க வாத்தல வாங்க. இவங்க எல்லாம் சின்ன பசங்க. சின்ன பசங்க. சரி, அவர் எப்படி கார் ரேஸ்ல சாதிக்கிறாரு அந்த மாதிரி நீங்க தான் பண்ணணும். ஒரு டேலண்ட். நமக்கு அந்த ரேஸ்ல இல்ல பஸ். வாழ்க்கையே ரேஸ் தான். ஓடுறதே பெரிய ரேஸ் தான். ஒரே ரேஸ் தான். ஏன்னா பிரேக்க மிச்சா அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும். என்னன்னா நீங்க இப்படி சேத்துக்குள்ள கால விடுற மாதிரி தேடி நிக்கிறீங்க. தேடுவாரு, அப்புறம் ஓடுவாரு, அப்புறம் உள்ள ஓடிடுவாரு. சார் உங்க பேர்? என்னோட பேர் ராஜகோபால். எந்த படத்துல இருந்து அஜித் சாரோட ரசிகர் நீங்க? நான் உல்லாசத்துல இருந்து அஜித் ரசிகரா இருக்கேன். உல்லாசத்துல இருந்து இருக்கிற ஃபேன்ஸ் இன்னும் வரைக்கும் அப்படியே இருக்காங்களா சார்? கட்டாயமா இருக்கிறாங்க. அதாவது அஜித்துக்குன்னு சொல்லி தனி ஒரு ரசிகர் பட்டாளமே இருக்குதுங்க. அது இந்தியா லெவல்ல இருக்குது. இப்ப தற்சமயத்துல வந்து இந்த கார் ரேஸ்ல வந்து உலக லெவல்ல 3வது இடம் பிடிச்சு நம்ம இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை சேர்த்தனால எல்லாத்தையும் தாண்டி ஒரு சினிமா நடிகரா அல்லது பன்முக தன்மை கொண்ட நடிகரா அதையும் தாண்டி ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இன்னைக்கு உலக லெவல்ல சாதிக்கிறதுக்கு ஒரு வயது தடை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த லெவல்ல வந்து ஒரு எஃபெக்ட் போட்டு இன்னைக்கு உலக லெவல்ல வந்து ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கிற நம்ம அஜித் சாருக்கு எங்களுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய சார்ந்த நன்றி நாங்க தெரிவிச்சுக்கிறோம். வருஷத்துக்கு ஒரு படம் இல்ல, வருஷத்துக்கு 2 படம் இல்ல,
5 வருஷத்துக்கு ஒரு படம் விட்டாலும் கூட எங்களுக்கு அது ஒரு தீபாவளியாவும் பொங்கல் திருவிழாவும் இருக்குங்கிறது எங்களுடைய கட்டாயத்தின் இது. அவர் படம் நடிக்காட்டி பரவாயில்ல, எந்த சூழ்நிலையும் ரசிகர்களுக்கோசரம் ஒரு சில கருத்துக்களை எப்பயுமே பதிவு பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் குடும்பத்தை பாரு, அதுக்கப்புறம் விருப்பம் இருந்தா என்னோட படத்தை பாரு அப்படிங்கிற ஒரு தத்துவம் எங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. 2 வருஷத்துக்கு அப்புறம் இந்த படம் வந்திருந்தாலும் எங்களுக்கு வந்து குறுகிய காலத்துல வந்த படமா தான் நாங்க நினைப்போமே தவிர்த்து ரொம்ப நீண்ட காலமாங்கிறது நாங்க நினைக்கிறது இல்ல. எப்பவுமே எங்களுக்கு அஜித் ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டி, அவ்வளவுதான். சார் இப்போ நம்ம மேட்டுப்பாளையத்துல மட்டும்தான் 11:15 ஷோ போடுறாங்களாமா? மத்த இடத்துலமே 4 மணி 7 மணி போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டுல பொறுத்த அளவுக்கு வந்து சிறப்பு காட்சி காலையில 9 மணிக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. கேரளால 6 மணிக்கு போட்டிருக்காங்க. வேர்ல்டு லெவல்ல பாத்தீங்கன்னா அமெரிக்கால 5 மணிக்கு காட்சி போட்டிருக்காங்க. பட் எங்களுக்கு எப்ப போட்டாலும் சரிங்க, அன்னைக்கு வந்து எங்களுக்கு திருவிழா தான். அதுல மாட்டுக்கிறது கிடையாது. சரிங்களா, எங்களுக்கு பொங்கல் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோம், தீபாவளி வரப்போகுதுன்னு நினைக்கிறோம். பட் அப்படி இல்லை, எங்களுக்கு இன்னைக்கு தலைப்பொங்கலும் ஒன்னாதான் வந்திருக்குது. அதனால எங்களுக்கு வந்து சந்தோஷம், ஹாப்பி. ரொம்ப மகிழ்ச்சி, அழகா பேசுங்க சார். நன்றி. 2 வருஷத்துக்கு அப்புறம் உங்களை பாக்குறோம். கண்டிப்பா உங்களுக்கு தரமான சம்பவம் இருக்கு. நீங்க எங்களுக்கு நல்லா கொடுப்பீங்கன்னு எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனா என்ன, முதல்ல என் குடும்பத்தை பாரு, அப்புறம் வந்து என்னை பாருன்னு இருக்கிறீங்க. அதுபடி நடந்துக்கிறோம். நீங்க ரசிகர் மன்றத்தை கலைச்சாலும் பரவாயில்ல, ஆனா உங்களுக்காக ரசிகர்கள் எப்பயுமே ஆதரவு கொடுப்போம். உங்களுக்காக நாங்க உயிரா இருப்போம். சார் இப்போ தலை ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கீங்க இல்லையா? இப்போ அவரோட நெருங்கிய நண்பர் விஜய் சார் டிவிகே அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கலாம். டிவிகே அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவானா எப்படின்னா, எங்க வழியில குறுக்க வராத வரைக்கும் நாங்க அவங்க வழியில போக மாட்டோம். சப்போர்ட் பண்ணா எப்படின்னா, எப்படி சொல்றது, நல்லது பண்ணா நாங்க கண்டிப்பா இருப்போம். எத்தனையோ சிஎம் வந்துட்டு போயிட்டாங்க. வரப்போற சிஎம் கரெக்டா இருந்தாருன்னா நாங்க ஆதரவு கொடுப்போம். அப்ப இப்ப இருக்கிற சிஎம் எப்படி இருக்கிறான்னு சொல்ல முடியல, உங்களுக்கே தெரியும். ஏன்னா நீங்களும் இந்த நாட்டுல தானே இருக்கிறீங்க. அரசியல் வேண்டாம், அரசியல் வேண்டாம், என்னைக்குமே அரசியல் தேவையில்ல. தலைதான் அரசியல் தேவையில்ல, அரசியல் பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரைட், ஓகே. இல்ல அவங்க நண்பர் இல்லையா, அதனால கேட்டேன். நண்பர் இப்படி இறங்கி இருக்காரு. ஒரு சில மேடைகளும் என்னோட நண்பர் அதெல்லாம் உண்மைதான். அப்பெல்லாம் சொல்றாரு, நம்ம தான் அடிச்சுக்கிறோம் பிடிச்சுக்கிறோம். ஆனா அவங்க 2 பேரும் ஒன்னாதான் இருக்கிறாங்க. ஆனா 2 பேருக்கு ஒண்ணுன்னா எல்லாரும் விட்டு கொடுக்க மாட்டோம். 101 வார்த்தைனாலும் காதுல கேட்கிற மாதிரி சொல்லிட்டீங்கன்ற மாதிரி சூப்பரா இருந்துச்சு. ஆனா 2 வருஷத்துக்கு ஒரு கதை இந்த படம் வருது. இதுக்கு முன்னாடி மங்காத்தால தான் த்ரிஷா அஜித் சார் எல்லாம் பார்த்திருக்கோம். இதுக்கப்புறம் இந்த காம்போ இந்த படத்துல வருதுன்னு சொல்லியிருக்காரு. அது என்ன, எப்படி ஃபீல் பண்றீங்க? எப்படி ஃபீல் பண்றோம்னா, எனக்கு தெரிஞ்சு அதுக்கு வந்து காம்போன்னு பார்த்தா எனக்கு வந்து அஜித் சாரும் ஷாலினி மேம் தான் காம்போ. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் காம்போவே கிடையாது. உண்மையா ரியல் லைஃப்லயும் சரி, ரியல் லைஃப்லயும் சரி. விஷயத்தை கேட்டு அஜித் சார் ஷாலினி மேடம் தான் காம்போ. ஓகே. அமர்கலம் படம் பார்த்தேன், அதுல இருந்து சரி. ஓகே. ரியல் லைஃப்லயும் சரி, ரியல் லைஃப்லயும் சரி. காம்போனா அது அஜித் மேமும் அஜித் சாரும் ஷாலினி மேமும் தான். அது 2 பேர் தான் காம்போ. இவங்களும் சும்மா வந்து நடிச்சிட்டு போறாங்க, அவ்வளவுதான். ஓகே. அண்ட் வந்து அஜித் சாருக்கு த்ரிஷா மேடம் வந்து கரெக்டா சூட் ஆவாங்க, விஜய் சார் சூட் ஆவாங்க. ஏன்னா என்ன இருந்தாலே என்ன பார்த்தோம், என்ன இருந்தால். அப்புறம் இன்னொரு ஜி படம் மங்காத்தா, அப்புறம் இன்னொரு படம் வந்துச்சு, என்ன படம்? இல்ல கிரீடம் படம். அதுலயும் நல்லா சூட் ஆனாங்க. ஜில இருந்தாங்க. அப்ப கரெக்டான பேர் வந்து த்ரிஷா மேடம், த்ரிஷா இருக்காங்க. திஷா வந்து கரெக்டா மெயின் பண்ணுவாங்க. ஓகே. அஜித்க்கு வந்து கரெக்டா சூட் ஆகும். ஓகே. திஷா வந்து அஜித் லைன் கரெக்டா லைன் ஆகிருங்க. என்னது ஹீரோ ஆக்டர் தாங்க. ஓகே டன். இல்ல என்ன லைன் ஆகுது தெரியல. ஆனா சமயா பேசுனீங்க. ஆனா இன்னொரு சொன்னீங்க, அது சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு கடவுளே அஜித். ஆனா நீங்க சொல்றீங்க வந்து அவர் சொல்லக்கூடாதுன்னா அவரு ஒரு பெருந்தன்மையா சொல்லிட்டாரு. இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் கடவுள் வந்து அவர்தான். அதனால சொல்லுவீங்க. ஏன்னா தன்னடக்கம், தன்னம்பிக்கை, முயற்சி எல்லாமே அவருதான். வாழ வீடு. ஒருத்தனுக்கு எடுத்து வாழாத, நீ ஏன் முன்னேறி போ, குடும்பத்தை பாரு, அதுக்கப்புறம் வந்து என்னை பாரு. சூப்பர். முதல்ல இந்த படத்தை பாருங்க, பாத்துட்டு வந்து வெளியே உங்க ரிவ்யூக்காக நான் வெயிட் பண்றேன். அதே வைப்ல இருக்கணுங்க. படம் மோசமா இருந்தாலும் நாங்க கரெக்டான குட் வைப்ல தான் இருப்போம். நீங்க வருவீங்கன்னு தெரியல எங்களுக்கு. நீங்க சீரியஸ் தியேட்டருக்கு போவீங்க அடுத்து இல்ல விடாமுயற்சின்னு சொல்றாங்கல்ல, இந்த படத்துக்கு விடாமுயற்சி. நாங்க விடாமுயற்சி 2.5 வருஷம் விடாமுயற்சியா எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். விடாமுயற்சி நாங்க பண்ணும்போது ஆக்சிடென்ட் கீழே விழுந்து, ஐயோ அதுக்கெல்லாம் நாங்க ரொம்ப பதறிட்டோம்.
அழுகாத குறை ஒண்ணுதான் இது. கோயிலுக்கு போயிட்டு வந்துச்சு. அப்படியா? ஆமா, கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அவருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. சூப்பர். இப்ப இன்னொரு லைவா ரேஸ் நடந்துச்சுல்ல, ஆமா. துபாய் ரேஸ்ல ஆக்சிடென்ட், அதுலயே ஆக்சிடென்ட் அடிச்சும் கூட 3rd பிளேஸ் வந்தாரு. 3rd பிளேஸ் மீறி வருவாரு தலைவர். ஆனா பாதி பேர்ல கமெண்ட்ல சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இவருக்கு வண்டி ஓட்ட தெரியுதுல, எப்ப பார்த்தாலும் ஆக்சிடென்ட். 4th பிளேஸ்ல வருவாரு. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு திறமை, ஒருத்தருக்கு ஆர்டர் இருக்குது, ஒருத்தருக்கு பாடுறது இருக்குது. எங்க தலைவருக்கு ரேசிங் அவ்வளவுதான். எதுல எந்த திறமையை காட்டணுமோ அப்படி போயிட்டே இருப்போம். ஓகேண்ணா. ஒரே ஒரு ஆள் ஏரோப்ளேன் லைசென்ஸ் ஓட்டர் வச்சிருக்க ஆள் ஒரு நடிகர் அப்படின்னா நம்ம தலைவர் மட்டும்தான். நல்லா டக்கருடு நீங்க எடிட்டிங் ஒண்ணு உயிர் நாடியே அஜித். சூப்பர் அண்ட் தேங்க்யூ. இவ்வளவு தீவிர ஃபேன் இருக்கும் போது அஜித் சார் யாராலையும் அசைச்சிக்க முடியாதுன்னு தான் சொல்லணும். சரி, இவங்க எல்லாம் படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வெறித்தனமான வெயிட்டிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்து வெளியே வந்த பிறகு நம்ம அதுக்கான கமெண்ட் கேட்கலாம். உள்ள போறோம், முடிச்சுட்டு வந்து வெளியே பாக்குறோம், பண்ணிட்டு வரோம், வெளியே வரோம். ஓகே, தேங்க்யூ. கேக்குதா? எஸ், மீடியா ஜங்ஷன் நேயர்களே, இப்ப நம்ம கூட வந்து ஏசிடி டான்ஸ் ட்ரூப் ரெடியா குறுக்கு இந்த கௌசிக் வந்தா நம்ம கூட ஏசிடி டான்ஸ் ட்ரூப் இருக்காங்க. இப்போ விடாமுயற்சியோட இன்ட்ரோல் பிளாக்ல செம்மையா ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் தலைக்காக கொடுக்க போறாங்க. ரெடியா? கொடுத்துருமா? மேக் சம் நாய்சிங். அவ்வளவுதான், சத்தமே இல்லாத ஒரு நாய்சிங் நாங்க கொடுப்போம். எஸ், ரெடியா? எஸ். பேசுங்க, கேக் அங்க கேக்கும். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இந்த தலை 2 வருஷத்துக்கு அப்புறம் எங்க தலை வந்து சிறப்பா வந்து ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாப் நல்லா பயங்கரமா போயிட்டு இருக்கு. செகண்ட் ஹாப் இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அது போக இந்த கட்சி சார்பெல்லாம் இல்லாம மிக சிறப்பா எங்க தலை என்னைக்குமே வந்து விடாமுயற்சி, இந்த முயற்சி எங்க தலை இன்னும் மேலும் மேலும் கண்டிப்பா வரணும்னு நாங்க வேண்டிக்கிறோம். அஜித் 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 அனைவருக்கும் மேட்டுப்பாளைய நண்பர்கள் அஜித் மன்ற தல லைசன்ஸ்க்கு இது ஒரு தனி மனிதன் ஊர்வலம் இல்ல, இது ஒரு தலை ஊர்வலம். நாளை சரித்திரம். மாஸ்டர் சரவணா மாஸ்டர், ஓகே, அவருக்கு இந்த டான்ஸ் வாழ்த்துக்கள் பெற்று இங்க வந்திருக்கும் அனைவர் தலை ரசிகர்களுக்கும் நம்மளது ரகுபதி, தியாகு, தர்மா, தினேஷ் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். ஓகே, நன்றி. கைத்தட்டல் கொடுத்ததால